தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. யோபு 29:4. தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது என்று சொல்லி யோபு சொல்கிறார். தேவனுடைய இரகசிய செயல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று யோபு அறிந்திருந்தபடினாலே தான் அவர் எப்படிப்பட்ட துன்பமான காரியங்கள், வேதனையான காரியங்கள், சோதனையான காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட தேவனை தூசிக்காமல் அவருக்குரிய கனத்தை கொடுத்து இருந்தார். இதுபோல் தேவனுடைய இரகசிய செயல் என்று ஒன்று இருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரர்களிலே நாம் பேதுருவையும் அறிந்திருக்கிறோம், பவுலையும் அறிந்திருக்கிறோம். பேதுரு தன் மனைவியோடு கூட ஊழியம் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததில்லை. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள், கஷ்டங்கள், அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் அதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னோடு இருந்தவர்களுக்காகவும் கூட அவர் தொழில் செய்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டி தன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாத நிலைமை அவருக்கு இருந்தது. பவுல் சொல்கிறார், என்னோடு இருந்தவர்களுக்காக என் கையை வேலை செய்தது என்று சொல்கிறார். அப்படி அவர் துன்பத்தோடு ஊழியம் செய்தார், வறுமையிலே ஊழியம் செய்தார், பேதுரு சௌகரியமாக ஊழியம் செய்தார். ஆண்டவர் ஏன் அப்படி அனுமதிக்கிறார்? ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை, ஒருவருக்கு வசதியாய் கடினமில்லாத ஒரு ஊழியத்தை கொடுத்து நடத்துகிறார். இன்றைக்கும் கூட அநேக இடங்களிலே வசதி வாய்ப்புள்ள ஊழியர்களை பார்க்கிறோம், பொருளாதாரத்தில் செழிப்புள்ள ஊழியர்களை பார்க்கிறோம், வறுமையில் இருக்கக்கூடிய ஊழியர்களையும் நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த நிலைமை? ஏன் எப்படி ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார்? யோபு சொன்னது போல தேவனுடைய இரகசிய செயல் இதிலெல்லாம் காணப்படுகிறது. சிலரின் கட்டுகள் அறுக்கப்பட, சிலருடைய தேவைகள் சந்திக்கப்பட, சிலர் ஆசிரிக்கப்பட ஆண்டவர் சில ஊழியர்களை வறுமையிலே வைத்திருக்கிறார். எலியா தீர்க்கதரிசியை சாரிபாத் விதவை போஷித்த போது பஞ்சகாலத்திலே அவளும் அவருடைய உறவினர்களும் திருப்தியாய் சாப்பிடும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மாத்திரமல்ல, அவளுடைய மகன் மரித்த போது அவனை உயிரோடு கூட எலியா தீர்க்கதரிசி எழுப்பி கொடுத்தார். சாரிபாத் விதவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். வறுமையில் உள்ள ஊழியர்களை போஷிக்கும் போது, கனப்படுத்தும் போது, அப்படி கனப்படுத்தினவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறார். இந்த சிறியர் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பலனை நீங்கள் அடையாமல் போக மாட்டீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எனவே ஊழியர்களை கனப்படுத்தும் போது அது என்னையே கனப்படுத்து என்று இயேசு சொல்கிறார். வறுமையில் இருக்கிற ஊழியர்களை தேவன் வைத்திருப்பதன் நோக்கம் பிறர் ஆசிரிக்கப்பட, பிறருடைய கட்டுகள் அறுக்கப்பட, பிறருடைய தேவைகள் சந்திக்கப்பட சில ஊழியர்களை ஆண்டவர் வறுமையிலே வைத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஊழியர்களை நாம் கனப்படுத்துவோம், தேவனுடைய நன்மையை பெற்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆமென், ஆமென்.